சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு. இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில பல முக்கியமான மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பின்படி என்ன விதமான நற்பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு பக்க பலகமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 8வது ராசியாக சொல்லப்படுது. மேலும் விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சில பேர் நேசிப்பாங்களாம், சில பேர் வெறுப்பாங்களாம். மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே கவர்ச்சியான நபர்கள் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான். மேலும் சற்றென்று குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலுமே இவங்க ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அவர்களின் நேர்மையை நீங்கள் சந்தேகிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருப்பதால் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது மைனஸான ஒரு விஷயமா வரும். அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கோபம் வராது. அதே கோபம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க ரொம்பவே கோபப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்க நேசிப்பது உங்களுக்கு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மனதில் உள்ளதை அப்படியே பேசிடுவாங்க. அவங்க பேசும் சில சமயம் அதிர்ச்சி ஊட்டலாகவும் இருக்கும், சில சமயத்தில் கட்டுப்பாடற்ற சிரிப்பை அடக்க முடியாத அளவுக்கு விஷயங்களாகவும் இருக்கக்கூடும். எனவே இவர்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லா விஷயங்களும் காமெடியாக தான் நமக்கு தெரியும். மேலும் உங்கள் ரகசியங்களை ஒருபொழுதும் அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் அவர்களின் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனாலுமே நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைப்பதும் கடினமான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க மர்மமானவர்கள், அமானுஷ்யம், குற்றம் மற்றும் பல விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க முடிந்தவரை தங்களுடைய விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்வாங்க. தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனவே அவர்கள் உங்களது வாழ்க்கையில் சிறந்தவர்களாகவும் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது என்ன விதமான சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்றாற் போல் எல்லா வழிகளுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் கிடைக்க போகுது. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே அவரது ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அது 8வது இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிர பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான குருவும் 7வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடைவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கல்யாண வாய்ப்பு கைகூடி வரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடை திறப்பு விழா, கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்க. கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால் நலம் யாவும் கிடைக்கும், வளம் யாவும் சேரும். பூர்வ இடத்திலேயோ வாங்கிய இடத்திலேயோ அதிக விலை கேட்க வருவாங்க. அதை விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய வீடாக வாங்கலாமா அல்லது வீடு கட்டி குடி போகலாமா என்று யோசிப்பீங்க. தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. மேலும் மேசராசிக்கு புதன் சென்றிருக்கார். 8வது இடத்திற்கு அதிபதியான புதன் 6வது இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் நீங்கள் நினைக்க இயலாத அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். மேலும் புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்கார். அதன் பார்வை பலத்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நிதி பற்றாக்குறை அகல நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி பெறுங்க. மேலும் நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக அமையும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வருங்க. நிதி நிலை உயர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் கல்யாண கனவு அப்படிங்கிறது நினைவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைக்கு வந்து பொருளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பால் முன்னேற்றம் பார்ப்பீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை செய்வாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. மேலும் செல்வ வளம் பெருகும். நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமானது பிறக்கும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடும். தள்ளி போன காரியங்கள் தானாகவே நடைபெறும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இல்லாமல் வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்வது நல்லது. மற்றவங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஸோ பணி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலையின் அடிப்படையின்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்
லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தெல்லாம் அவர் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.